வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான படத்தை பத்தி தான் பேச போறோம். நேத்து ரிலீஸ் ஆன சக்தி திருமகன். விஜய் ஆண்டனி தமிழ் சினிமாவில் தனித்துவமான இடத்தை பிடித்தவர். மியூசிக் டைரக்டர் ஆக துவங்கி பின்னர் ஹீரோவாக மாறி பல்வேறு வகையான கதைகளை தேர்வு செய்து வருகிறார். அவருடைய படங்களில் பெரும்பாலும் மக்கள் வாழ்க்கை, சமூக பிரச்சினைகள், மன அழுத்தம், சஸ்பென்ஸ் போன்ற அம்சங்கள் இடம்பெறுவது இயல்பானது. அதே போலவே அவர் சமீபத்தில் நடித்திருக்கும் சக்தி திருமகன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்த படம் விஜய் ஆண்டனி நடிச்சு அருவி படத்தை எடுத்த அருண் பிரபு இயக்கத்தில் வந்திருக்கு. படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? படத்தோட கதைக்களம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஒரு பெரிய அரசியல் அமைப்பு பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மட்டும் சொத்து சேர்ப்பதை எதிர்க்கிற ஒரு நந்தகுமார் விஜய் ஆண்டனி அப்படிங்கிறவர் அந்த அமைப்பிடமிருந்து ஒரு பெரிய தொகையை திருடி ஏழைகளுக்கு பயன்படுத்துகிறார். அவரால அந்த அரசியல் அமைப்புக்கு ஒரு பெரிய சிக்கல் வருது. அப்போ அவர் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறார்? இந்த கதைக்களம் அருண் பிரபுவின் பாணியில் மிகவும் நேர்மையாகவும் ஆழமாகவும் காட்டப்பட்டிருக்கு. படத்துல விஜய் ஆண்டனி எப்போதும் போல ஒரு நல்ல நடிப்பை கொடுத்திருக்கிறார். அருண் பிரபு ஒரு சமூக பிரச்சனையை ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துடன் கலந்திருப்பது நன்றாக இருக்கிறது. மேலும் சமூகத்தில் நடக்கும் ஊழல்களை பற்றிய ஒரு புதிய கோணத்தை காட்டுகிறது. படத்தின் இசை மற்றும் பின்னணி இசை படத்திற்கு மிகப்பெரிய பலமாக உள்ளது. படத்தின் முதல் பாதி நன்றாக இருந்தாலும் இரண்டாம் பாதி கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது. பல இடங்களில் லாஜிக் மீறல்கள் உள்ளது. சில இடங்களில் தேவையில்லாத அளவுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. இது பார்வையாளர்களை சோர்வடைய செய்கிறது. படத்துல காமெடி, காதல் காட்சிகள் இல்லை. ஒரு சமூக படமாக மட்டும் இருப்பதால பொதுவான ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். இந்த படம் அருண் பிரபுவோட முந்தைய படமான அருவி போல இல்லை. இது ஒரு ஆழமான, சிந்திக்க தூண்டும் படம். நீங்கள் சமூக பிரச்சனைகளை பற்றி யோசிக்க விரும்பினால் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இல்லைனா இது ஒரு சாதாரண பொழுதுபோக்கு படமாக இருக்காது. இவ்வளவுதான் நண்பர்களே. நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம்.